ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சீராளம். இது நம்ம ட்ரெடிஷ்னல் உணவு, நம்ம பாட்டி காலத்து உணவு. இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது 1 பங்கு அரிசி, 2 பங்கு துவரம் பருப்பு போட்டுட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது கூட காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டு சால்ட்டு போட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு அரைச்சிடணும். குறை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அது கூட மஞ்சத்தூள், வெங்காயம் பச்சையாகவே போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி குண்டானில் வச்சு தட்டில் ஊற்றிடணும். இட்லி மாதிரி வேக 1/4 மணி நேரம் வேக வைக்கணும். 1/4 மணி நேரம் வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கத்தியில் குட்டி குட்டியாக பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட்டு சாப்பிட்டோம்னா இது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாங்க இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இது மாதிரி இட்லியாக ஊற்றி வச்சுட்டு இப்படி இட்லி பாத்திரத்தில் இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் போட்டுட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க தாளிக்கலாம். வானல் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு, போட்டுட்டு கடுகு வெடிச்சதும் உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு இதே செவக்க வறுக்கணும். வதங்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது பூண்டு கொஞ்சம் நல்லா செவக்க வதங்கணும். வதங்கிட்டதும் காஞ்ச மிளகாய் செவந்த பிறகு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு அடுத்தது கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வதங்கின பிறகு இதை நம்ம கொட்டிட வேண்டியதுதான். போட்டுட்டு நம்ம இதை நல்லா குழவி விடணும். நல்லா நம்ம கிளறி விடணும். ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுட்டு பொறுமையாக அது மாதிரி நல்லா செவக்க வறுத்து கொடுக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக வரும். கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.